இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா இண்டி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல வந்திருக்கிற ஒரு நியூ அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இண்டி அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓபன் பண்றதுக்கு வந்து இனிஷியல் டெபாசிட்டா வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கிட்ட வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்லிருந்தாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ண முடியாம இருந்தீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற அந்த புது அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 500 ரூபாய் நீங்க இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படினாலே இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறதுக்கான நியூ அப்டேட் ப்ராசஸை உங்களுக்கு அப்லோட் வந்து பண்றேன். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவை வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம் பழைய வீடியோ. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டி அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 500 ரூபீஸ் இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஆரம்பத்தில் இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு இனிஷியல் ஃபண்டிங்கும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அந்த டைம்லேயே ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஆச்சுது. அதுக்கப்புறம் 5000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ண சொன்னாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை இண்டி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமாக நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அதுவும் ஒரு பெஸ்ட்டான அக்கௌண்ட் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் உங்களால் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேமில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலே ஆகலை. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக எனக்கு வந்து அப்ரூவ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சுது. இப்போ வரைக்கும் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு பர்சனல் லோன் அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டாக்குமெண்டேஷன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் லோன் அப் டு 5 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷனும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி இதில் வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கோம். ஸோ அதோட பேமெண்ட் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலும் அதுக்கான அந்த கார்டு வந்து இங்கேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மூலமாகவும் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். கார்டை வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.75% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அதுவும் கிரெடிட் கார்டு, லோன் ஆஃபர், எல்லா விதமான கிரெடிட் கார்டு ஆஃபரும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அக்கௌண்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் 500 ரூபீஸில் உங்களால் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த 500 ரூபீஸ் அப்படிங்கிறது இனிஷியல் ஃபண்டிங் மட்டும்தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன் வேறு, கிரெடிட் லைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வேறு. கிரெடிட் லைன் அப்படிங்கிறது அப் டு 5 lakh வரைக்கும் கொடுக்காங்க. இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வேரி பண்ணி லோனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக்கையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஃபிசிக்கல் கார்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஃபிசிக்கல் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர்ஸ் வந்து ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டுக்கு 500 சம்திங் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் ஃபிசிக்கல் கார்டு மட்டும் ஆர்டர் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான ஒரு அக்கௌண்ட் தான் கூட. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் லைன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட்ஸுமே இதில் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்திருக்கிற அப்டேட். ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வேறு யார்ட்டையாவது அக்கௌண்ட் வாங்கி ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்களா, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு இண்டி அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வெறும் 500 ரூபாய் இனிஷியல் ஃபண்டிங்லேயே உங்களால் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒருத்தன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.